செய்கை இந்த வருடம் வெளியரங்கமாக வேண்டும் என்றால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மோசேயை எடுத்துக்கொண்டு ஏறி வந்தான். இந்த ரூத்து தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தாள். எல்லாரும் ஆமென் என்று சொல்லமா? தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தான். தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படித்திருந்தா. தேவ திட்டத்தோடு அவள் கூட இணைஞ்சா. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், இந்த வயசான இந்த நகோமியோடு கூட போறனால என் வாழ்க்கை, ஒருவேளை அவள் உலகத்தோட யோசிச்சிருந்தா அப்படிதான் நினைச்சிருப்பான். உலகத்தோட யோசிச்சிருந்தா அல்லது உலக பார்வையில் யோசிச்சிருந்தா, இந்த நகோமியோடு போறனால என் வாழ்க்கை கட்டப்படுமா? நகோமியோட போறனால என் வாழ்க்கையில மறுபடியும் எனக்கு ஒரு கணவன் வருவாரா? நகோமியோட போகிறனால என் வாழ்க்கையில மறுபடியும் ஆசீர்வாதம் வருமா? நான் இவ்வளவு சுகபோகமா வாழ்றேனே, இவ்வளவு அரண்மனையில வாழ்றேனே, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஒருவேளை இந்த நகோமியோடு போறனால இந்த சுகபோகமான வாழ்க்கை என் வாழ்க்கையில வருமானு சொல்லி ஒருவேளை ரூத்து யோசித்திருந்திருப்பாள் என்றால் நகோமியோட வந்திருக்க மாட்டா. ஆனா அவளுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ள நான் போயிட்டேனா, இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டைக்குள்ள நான் அடைக்கலமா வந்துட்டேனா, பரலோகம் எனக்கு நிறைவான வாழ்வை தரும், பரலோகம் எனக்கு மகிமையான வாழ்க்கை தரும், பரலோகம் எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிற அந்த மகிமையை காட்டுவார் என்று சொல்லி எதையும் இழக்க ரெடியா இருந்தாலும்